Hello, happy evening, very good evening எல்லாருக்கும். A wonderful evening, wonderful health seriesல we welcome each and every one of you. A beautiful new year. So இந்த வருஷம் we are starting with something really, really close to my heart. ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் கரெக்டா அண்ட் இன்வேரியபிளி ஒரு வருஷம் முடியும் போது அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு கோல் செட்டிங் என்ன அப்படின்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா டுடே இட் இஸ் அ நீட் ஆஃப் தி அவர் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் கரெக்டா. ஸோ வெயிட் அப்படின்னாலே மல்டிபிள் கொஸ்டின்ஸ் கம் இல்லையா. ஸோ நான் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் போட்டதான், கூகுள் ஃபார்ம்ல நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதர்ஸ்ல நிறைய இருந்தது, லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், லாட் ஆஃப் செக் மார்க். ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோ எல்லாருக்கும் உண்டான சில கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. வென் இட் கம்ஸ் டு வெயிட் லாஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பாசிபிளி இன்னைக்கு ரெண்டு ஸ்பீக்கரும் we are going to definitely make sure உங்களோட முக்காவாசி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் you are going to get. பட் அந்த ஆன்சர் உங்களுக்காக இருந்தது அப்படின்னால் அதை வந்து நீங்க எப்படி how you are going to know அப்படின்னா, எனி செஷன், எனி வெபினார் ரெண்டு விதமா அட்டன் பண்ணலாம். ஒன்னு ஜஸ்ட் நம்ம வந்து வி ஜஸ்ட் ஹோல்ட் த ஃபோன், ஃபோன்ல உட்காந்துக்கிட்டு இல்ல சாஞ்சுக்கிட்டே படுத்துக்கிட்டே ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே அப்படியே கேட்கலாம். ரெண்டாவது, இந்த செஷன் வந்து எதுக்காக நான் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்காக ஒரு ஆன்சர் வேணும், எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்ன்றதுக்காக நான் கனெக்ட் பண்றதுக்காக பண்ணேன். ஸோ அதுக்கு ஐ வில் பிக் அப் அ நோட் பேட் அண்ட் பென் அண்ட் ஐம் கோன் சிட் அண்ட் ரைட். ஏன் அப்படின்னா ரெண்டு ஸ்பீக்கர்ஸும் அவங்களோட ஸ்டோரி, ரியல் டைம் ஸ்டோரியை ஷேர் பண்ண போறோம். அதை ஷேர் பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நோ டூ பீப்புள் ஆர் த சேம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பீக்கரோட வெயிட் லாஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ரெண்டு பேரோட ரீசன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ரெண்டு பேரோட மெத்தட் ஆஃப் டூயிங் இட் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். ஓகேவா. ஸோ இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் could make a huge difference for you and that can be an answer for you. But அந்த ஆன்சர் உங்களுக்கு டெஃபினட்டா வேணும் அப்படின்னா மேக் ஷூர் யூ ஹாவ் அ நோட் பேட் அண்ட் பென், எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அது வர வர கண்டிப்பா அந்த நோட் பேட்ல எழுதிக்கோங்க. ஸோ தட் பை த எண்ட் ஆஃப் த செஷன் டெஃபினெட்லி இஃப் பாசிபிள் டைம் இருந்ததுனால் we will definitely answer your questions. ஓகேவா. So let's go on to this beautiful session. So first speaker I am going to be inviting this person all the way from புதுக்கோட்டை. இவங்க வந்து புதுக்கோட்டையிலேருந்து பேச போறாங்க, நம்மளோட கனெக்ட் பண்ண போறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இவங்களோட வீடியோ, இவங்களோட இது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னன்னா, ஃபார் இயர்ஸ் டுகெதர் குறைக்க முடியாத சில விஷயங்களை வந்து she was able to shift and able to really come to it in the last 6 months or even below that. ஆக்சுவலா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. ஸோ அந்த வெயிட்ன்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இட் ஹாஸ் மல்டிபிள் திங்ஸ் தட் கம்ஸ் இன் டு இட், கரெக்டா. ஸோ அந்த ஸ்டோரியை வி ஆர் கோயிங் டு லிசன் ஃப்ரம் மேனகா, ஹூ இஸ் ஸ்பீக்கிங் வித் அஸ் ஆல் த வே ஃப்ரம் புதுக்கோட்டை. ஸோ வித்தவுட் மச் டிலே, with a thunderous applause, Menaka, thank you for accepting and please, the stage is all yours. Thank you, ma'am. Thanks for your welcome. இன்னைக்கு வந்து நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். கடந்த 15 வருஷமா என்னோட வெயிட் வந்துட்டு 3 டிஜிட்ல தான் இருந்துச்சு. ஓகேங்களா. நானுமே வந்து என்னோட வெயிட் வந்து எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் ஹெரிடிட்ரின்னு சொல்லிடுவாங்க. சோ என் குடும்பமே வந்து குண்டாதான் இருக்கும். சோ நானுமே அதை பத்தி எப்ப நான் வந்து 70, 60 எல்லாம் வந்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த ஒரு இதுவுமே இல்ல. அந்த அத அத பத்தின ஒரு அவேர்னஸுமே எனக்கு இல்ல. சோ வீட்ல எல்லாரும் குண்டா இருக்காங்க, நானும் குண்டா இருக்கேன். அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்லயே நம்ம போயிட்டே இருந்தோம். நான் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பேன் சின்ன வயசுல இருந்தே. சோ திடீர்னு வெயிட் போட்டுச்சானா கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு வந்து வெயிட் எனக்கு ஆட் ஆயிட்டே வந்திருக்கு. நான் அத வந்து பெருசா கவனிக்கல. சோ அப்பல்லாம் வந்து எனக்கு பெருசா அவேர்னஸும் இல்ல. நம்மளோட பேரண்ட்ஸுமே பெருசா சொல்லவும் கிடையாது. ஓகேங்களா. நான் வந்து நிறைய ஜங்க் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்துட்டு அப்ப நோ சொல்லவோ இது பண்றதுக்கோ நமக்கு வந்து யாரும் இல்ல. எனக்குமே ஆக்சுவலா தெரியல. ஓகேங்களா. அட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, மேரேஜ் டைம்ல தான் எனக்கு ஒரு தோணுச்சு, நல்ல சாரி கட்டணும் அப்படிங்கிறதுனால வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ பெருசாலாம் வெயிட் ரெடியூஸ் ஆகல. அந்த மேரேஜ் டைம்ல எல்லாருமே பண்ற இதெல்லாம் பண்ணேன். எனக்கு ஒரு 2 to 3 கேஜி குறைஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு உடனே கன்சீவ் ஆயிட்டோம். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, டபுள் த வெயிட்டா போட்டுருச்சு. ஆல்ரெடி
வெயிட். அதுக்கப்புறம் 3 டிஜிட் வெயிட். சோ குழந்தை அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருந்துச்சு. சோ அத பத்தி பெருசா வந்து நான் இது பண்ணல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பயங்கர நீ பெயின், தாங்க முடியாத முட்டி வலி. ஓகேங்களா? அந்த முட்டி வலி வரும்போதுதான் எனக்கு ஒரு அலார்மிங் அடிச்சுச்சு. சோ நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா முட்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீங்கிக்கும். ஏன்னா ஃபுல்லா இன்ஃபிளமேஷன் வந்துரும், வீங்கிக்கும், ரொம்ப பெயின். நான் நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. அக்குபஞ்சர்லாம் போனேன் அப்படின்னா 1 வீக் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா அவரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வருவாங்க சாரு. சோ அந்த செவ்வாய்க்கிழமை வரல அப்படின்னா அடுத்த வாரம் என்னால நடக்கவே முடியாது. சோ அந்த மாதிரியான ஹெல்த் சேலஞ்சஸ் நிறைய வந்துருச்சு. சோ நீ பெயினை நான் குறைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து முடிவு பண்ணேன், வெயிட் லாஸ் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப வந்து நான் நிறைய எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு தெரியல. வாக்கிங் போகணும் அப்படின்னா வாக்கிங் போனாலே இங்க பெயின் ஜாஸ்தியா இருக்கு, ஹெவியா வெயிட்னால நம்ம நடக்கவே முடியல. அது எப்படி வாக்கிங் போறது? யோகா பண்ணுவேன் நானு. யோகாவும் பண்ணேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது பெருசா பண்ணவும் முடியல. அப்புறம் வந்து ஒரு ஒரு ஆர்த்தோ டாக்டர் சொன்னாங்க, நீங்க வந்து ஏன் வாக்கிங், ஸ்விம்மிங் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்விம்மிங் வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் ஸ்விம்மிங் போய் கத்துக்கிட்டேன். ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாவே நான் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக போய் கத்துக்கிட்டு பண்ணதுதான். ஆன் அண்ட் ஆஃபா பண்ணேன். ஆஃப்டர் கோவிட் வந்து நான் ஆஹ் முழுசாவே வந்து ஸ்விம்மிங் போக ஆரம்பிச்சேன். சோ ஸ்விம்மிங் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்லோவா என்னோட பெயின் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுறத நான் பார்த்தேன். சோ வெயிட் லாஸுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து, ஏன்னா எனக்கு ஜிம் போக பிடிக்காது. பிடிக்காது இந்த சென்ஸ், அத போயிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது இன்னும் ஹெவி ஆயிருது, பெயின் வந்துருது, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து டைட் ஷெட்யூலா இருக்கும். எனக்கு காலையில இருந்து நைட் வரைக்குமே டைட் ஷெட்யூலா இருக்கும். சோ அதுல வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போறதுக்கான இதுவே இல்ல. ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் கழிச்சு நமக்கு ரொம்ப வலி வந்துருது. அந்த மாதிரியே இருந்துச்சு. சோ அத டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஸ்விம்மிங் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய பேரோட இன்ட்ரோ கிடைச்சுச்சு. என்னோட மென்டார்ஸோட இன்ட்ரோலாம் எனக்கு கிடைச்சுச்சு. சோ அவங்க வந்து நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஜேர்னிய பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவங்க கிட்டக்க நான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு, எனக்கு பெருசா வந்து நான் வெயிட் ரெடியூஸ் ஆவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அவங்கலாம் சொல்லுவாங்க, சரி சரி அப்படின்னு கேட்டுட்டு நானுமே ஜஸ்ட் வாக்கிங், லைட்டா மைல்டா டயட், சோ ஸ்வீட்ஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சோ அதெல்லாம் லைட்டா ரெடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு எனக்கு வெயிட் லாஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், எனக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எனக்கு வந்து பிலீஃப் வந்துச்சு. சரி கண்டிப்பா நம்மளாலயும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன நான் பண்ணேனோ அத கன்சிஸ்டன்டா பண்ண ஆரம்பிச்சேன். ப்ரொசீஜர் படி பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சோ பிளட் டெஸ்ட் எடுத்து என்னோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மென்டார்ஸோட ஹெல்ப்னால நியூட்ரிஷனோட இதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சோ நம்மளோட ஹெல்த்த பத்தி என்னங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய நம்மளோட டீம்ல வந்து நம்ம ஹெல்த் சீரிஸ்லாம் நிறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். சோ அந்த ஹெல்த் சீரிஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி ஒன்னோட ஒண்ணு நான் லிங்க் பண்ண ஆரம்பிச்சு, சோ எதுனால நமக்கு வெயிட் ஆட் ஆகுது, வெயிட் எப்படி குறைக்கிறது, எல்லாத்துலயும் குட்டி 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 பாயிண்ட்ஸா எடுத்துட்டு அதெல்லாம் நான் வந்து கோ த்ரூ பண்ணி தான் வந்து இந்த வெயிட் லாஸ்க்கு வந்தேன். எனக்கு எப்படி அப்படின்னா, சுகர் அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு இதுல இருந்தாலே அதே சுகர் கிரேவிங் எனக்கு இருந்துச்சு. ஓகே. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைக்க ஆரம்பிச்சேன். குறைக்க முடியலன்னே நான் நெறைய டைம் என்னோட மென்டார்ஸ்ட்ட சொல்லியிருக்கேன். அந்த பால்கோவா அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு இங்க கிரேவிங் வந்துருது அப்படின்னு நான் நெறைய டைம் வந்து எங்க மேம் கிட்டலாம் சொல்லியிருக்கேன். அவங்க சொன்னாங்க, அததான் நீ கண்ட்ரோல் பண்ணு. மைண்ட் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா நமக்கு ஒரு மென்டார்ஸோ, கோச் அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா அந்த ம் வேல போயிட்டுருப்போம். ஓகேங்களா? நான் நெறைய டைம் நெறைய டவுட். எனக்கு மட்டும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது. எல்லாருக்கும் நீங்க வெயிட் லாஸ் ஆகுதுன்னு போடுறீங்க. ஆனா நீங்க சொல்ற எல்லாமே நான் செய்றேன். ஆனா எனக்கு வெயிட் லாஸ் ஆகலன்னு புலம்பியிருக்கேன். அவ்ளோ நாள் புலம்பியிருக்கேன் நானு. அவங்களுக்கு கால் பண்ணி. ஆனா அவங்க பொறுமையா சொல்லுவாங்க, "ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆகும். நீ பண்ற வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டே இரு" அப்படின்னு. ஆனா நான் என்ன பண்ணேன், செல்ஃப் மோட்டிவேஷன். பயங்கர செல்ஃப் மோட்டிவேஷன் எனக்குள்ளயே நான் எடுத்துட்டு கன்சிஸ்டன்டா பண்ண ஆரம்பிச்சேன். 21 டேஸ், 20 டேஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஸ்விம்மிங், வாக்கிங், ஃபுட் பிளேட், டயட் சார்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு, சோ ரெகுலரா நான் வந்து ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சதுல வந்துட்டு சில சில சேஞ்சஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நீ பெயின் வந்து லைட்டா குறைய ஆரம்பிச்சுச்சு. ஸ்விம்மிங், வாக்கிங் பிளஸ் ஃபுட் இதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் குறைய குறைய எனக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சோ எனக்கு சாப்பாட்டுல கிடைக்காத சத்த வந்து நான் சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டேன்.
எடுத்து நான் நல்லாவே நீ பெயின் வந்து செமையா குறைஞ்சிச்சு. குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் தாட் வந்து நான் அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா. அதே மாதிரி நான் எப்படிலாம் வந்து கிரேவிங்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, இப்ப வெளியில போகும்போது ஹோட்டல்ஸ்க்குலாம் போறோம் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அ சில விஷயங்கள வந்து நான் அவாய்ட் பண்ணிருவேன். இப்போ என்னோட டீம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நீ ரோஸ்ட்டா வாங்கி சாப்பிடுறத விட, அ பன்னீர் போறோம் அப்படின்னா, பன்னீர் டிக்கா அந்த மாதிரி கொஞ்சம் சில கைடன்ஸ் வந்து எனக்கு நெறைய குடுத்தாங்க. மேமும் சரி, என்னோட மென்டார் சரி எல்லாருமே வந்துட்டு குட்டி குட்டி டிப்ஸ் குடுத்தாங்க. இப்ப நீ ஹோட்டலுக்கு போற, உன்னால எதுவுமே பண்ண முடியல அப்டின்னா, ஒரு கீ ரோஸ்ட் வாங்கி சாப்பிடு அப்டின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு கீ ரோஸ்ட் சாப்பிட்டோம் அப்டின்னா, அது பாதி சாப்பிடும்போதே நமக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற எதுவுமே நமக்கு சாப்பிட தோணாது. அதுக்கப்புறம் தேவையில்லாததும் சாப்பிட தோணல. சோ அந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வந்து எனக்கு அவங்க மூலியமா கிடைக்க ஆரம்பிச்சுது. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஏன்னா வந்து இப்போ அந்த அ ஒரு காலையில நம்ம கீ ரோஸ்ட் சாப்பிட்டோம்னா, 1:00 வரைக்கும் எனக்கு பெருசா பசியே இல்ல. சப்போஸ் நம்ம வெளியில போறோம், வர்றோம் அப்டின்னா, அந்த டைம்ல எதுவுமே வேணாம் அப்டின்ற மாரி இருந்துச்சு. சோ அந்த மாரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நெறைய நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு, அ நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாரி என்னோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டு எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து நான் செக் பண்ணேன். அதே மாரி என்னோட போன் டென்சிட்டி அந்த டெஸ்ட்டுமே எனக்கு நான் எடுத்துட்டு, என்னோட போன்ஸ் எல்லாம் எவ்ளோ வந்து டென்சிட்டியா இருக்கு. சோ எதனால பெயின் வந்து இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நான் வந்து அவங்க தெ தெரிஞ்சுக்கிட்டேன். படிச்சும் தெரிஞ்சுக்கிட்டேன். நெறைய செஷன்ஸும் அட்டெண்ட் பண்ணி தெரிஞ்சுட்டேன். சோ அதெல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, நல்லாவே வெயிட் லாஸ் ஆனுச்சு. மெயினா வந்து அப்புறம் ஃபுட் பிளேட் எனக்காக வந்து எனக்கு புடிச்ச மாதிரி ஃபுட் பிளேட்ஸ் வந்து ரெடி பண்ணி குடுத்தாங்க. என்னோட மென்டார். அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அத நான் கேட்டுக்குவேன். அது ஈவன் வந்து நான்வெஜ் டயட்டும் இருந்துச்சு. பிரியாணி டயட் கூட எனக்கு குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சது பிரியாணி. ஜி என்னால பிரியாணிலாம் கட் பண்ண முடியாது. சோறுலாம் சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. எனக்கு அந்த மாரி டயட் குடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா போர்ஷன் கண்ட்ரோல். சாப்பாட்டு சாப்பிட்டும் போர்ஷன் கண்ட்ரோல்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன் நானு. ஓகேங்களா? அந்த மாரி சாப்பிட்டோம். அந்த நம்ம ஃபுட் பிளேட்லயே வந்துட்டு நான் பார்க்கும்போது, இப்பலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, 2 இட்லி, ஒரு சட்னி வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுல எல்லாமே அப்படியே பிளெயினா இருக்கிற மாரி இருக்கு. ஒரு புரோட்டீனோ, ஒரு ஃபேட்டும் தேவை, நமக்கு புரோட்டீனும் தேவை, கார்ப்ஸும் தேவை. ஆ வேற என்ன வேணும்? மல்டி வைட்டமின்ஸ் அதாவது வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே தேவை அப்படின்னு ஒரு பிளேட் வந்து பிளெயினா இருக்க மாரியே எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. அப்படி யாராவது சாப்பிட்டாங்களோ என்னவோ! அந்த மாதிரி அ பிளேட்டே வந்து ஒரு 4, 5 செப்பரேட் பண்ணி நாங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். நாங்க எங்களுக்குள்ள ஒரு குரூப் மாரி கிரியேட் பண்ணிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேஷன் பண்ணி அதுல வந்து ஃபுட் பிளேட்ட டெய்லி போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து அதுல சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட மென்டார்ஸ் வந்து அதுல கரெக்ஷன் பண்ணுவாங்க. சோ கைடன்ஸ்ல தான் வந்துட்டு நான் இந்த லெவல் என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மெயினா என்ன சொல்லணும் அப்படின்னா, கட் ரீசெட். கட் ரீசெட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது என்னன்னா, குடல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும். கண்டதே நம்ம வந்து ஏத்தி வச்சிருப்போம் அதுல. சோ கட் ஹெல்த்த வந்து நல்லா கொண்டுட்டு வந்துட்டேன். அத வந்து அதுவுமே வந்துட்டு நாங்க ஒரு 7 டேஸ் வந்து கட் ரீசெட் எடுத்தோம். அதுவுமே அவங்களோட மென்டார்ஸோட ஆ கைடன்ஸ்ல தான் நம்ம எடுத்தோம். அதுல வந்து சில விஷயங்கள்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிளான்ட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம். நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம அந்த 7 டேஸ் வந்து அதுக்கு ஒரு சார்ட் குடுப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா கட் ரீசெட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே வெயிட் லாஸ் வந்து சர சர சரன்னு குறைய ஆரம்பிச்சுச்சு. எனக்கு டெய்லி எழுந்திரிச்சோனே வெயிட் நான் செக் பண்ணிருவேன். ஏன்னா, நம்ம கரெக்ட்டா இருக்கோமா? மொத நாள் சப்போஸ் நம்ம வாக்கிங் போல, ஸ்விம்மிங் போல அப்டின்னாலுமே, அ ஏதாவது பயங்கரமா சாப்ட்டுருந்தாலுமே, எனக்கு நான் ஏறி நின்னு பார்க்கும்போது ஏன்னா வந்து வாரத்துல 1 நாள் தான் பார்க்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் வந்து டெய்லி பார்த்துருவேன். ஏன்னா, அ ஒழுங்கா இருக்கோம். அதே அதாவது குறையலன்னா கூட ஏறாம இருக்கோம் அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அதுல எனக்கு நெறைய அது 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 அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். பார்க்கும்போதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். அந்த வெயிட் மிஷின. நான் வந்து எங்கெல்லாம் வந்துட்டு என்னோட விஷன் போர்டெல்லாம் வந்துட்டு எழுதி வைக்க சொல்லுவாங்க எங்களோட டீம்ல. அதே மாதிரி நான் எல்லா போர்ட்லலாம் வந்துட்டு நான் டபுள் டிஜிட் வெயிட் வரணும் அப்படிங்கிறத எழுதி, ஸோ எங்க பார்த்தாலும் ஒட்டி வச்சேன். ஓகேங்களா? என்னோட ஷெல்ஃப்ல, என்னோட கபோர்ட்ல அந்த மாரிலாம் எழுதி ஒட்டி வைக்கும்போது, எனக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சுச்சு. சோ ஒரு ஸ்டேஜ்ல இப்ப நான் பாப்பாக்கு வந்து ப்ரௌனியோ ஏதோ வாங்குறேன் அப்டின்னா கடையில, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல எனக்கு அது நான் எப்பயுமே 2 வாங்குவேன். பயங்கர ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்.
இப்போ ஒரு பால்கோவா எடுக்கிறோம் அப்படின்னா என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஒரு பால்கோவா ஒன் டே ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி கொண்டு வந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹாஃபா கண்ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் சுத்தமா இப்ப வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. வாங்கி வச்சா சாப்பிடுவேன். ஆனா நானா போய் வாங்கிட்டு வந்துலாம் சாப்பிட மாட்டேன். முன்னாடி வந்துட்டு ஸ்வீட் ஷாப் எங்க வீட்டு மெயின்ல இருக்கு. சோ கிராஸ் பண்ணும் போதே வந்துட்டு வாங்கி சாப்பிடுற நாட்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ பாப்பா ஏதாவது கிரேவிங் அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கும்போது அவளுக்கு மட்டும் ஒண்ணு வாங்குறேன். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். என்னோட லைஃப்ல வந்துட்டு சுகர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு இப்போ யாராவது பார்த்தேன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நீயா வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கேன். அது ரொம்ப எனக்கே ஹாப்பியா இருக்கு. எனக்கே நானே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அது அப்புறம் வந்து ஹோட்டல் போய் சாப்பிடுறத வந்து ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிட்டேன் நானு. அப்படியே போனாலும் பார்த்துட்டு அங்க என்ன ஹெல்தியா இருக்கு அடை, அவியல் அந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்ப நம்ம வெளியில போறோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க அடை, அவியல் இதெல்லாம் வந்து எப்படின்னா என்னோட மென்டார்ஸோட நான் 2, 3 டைம் வந்து வெளியில போயிருக்கும் போது அவங்களோட போய் உட்கார்ந்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு அசிங்கமா இருக்கும். நானா எங்க எப்ப போனாலும் சாக்லேட் மில்க் ஷேக் அந்த மாதிரி வித் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுதான் வாங்கி சாப்பிடுவேன். ஆனா அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து பயங்கர ஃபிட்டா இருப்பாங்க. 60 kg தான் இருப்பாங்க. அஹ் அந்த வெயிட் தான் இருக்காங்க. சோ அவங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுறத வந்து பார்த்துட்டு எனக்கெல்லாம் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபுட்டை வந்து நான் வெளியில போய் சாப்பிடும்போது நான் என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். போய் அங்க இருக்கிறதுலே ஹெல்தியா வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் எப்ப வந்து சாப்பாடு சாப்பிடும் போதும் ஒயிட் சுகர் இல்லாம சாப்பிட மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே. சோ அதெல்லாம் குட்டி, குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணேன். கண்ட்ரோல் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகி இப்ப டபுள் டிஜிட்ல உங்களுக்கு இருக்கேன். சூன் என்னோட ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு திரும்பவும் வந்து என்னோட இத ஷேர் பண்றேன் உங்களுக்கு. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? தேங்க்யூ மேனகா. ஐ மீன் சச் அ பியோர் டாக்ல அதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு ரிப்ளை ஒருத்தங்க அனுப்பிச்சிட்டாங்க. இந்த கேர்ள் எவ்வளோ ஐ மீன் ஓப்பனா பியூரா பேசுறாங்க அப்படின்னு. சீரியஸ்லி கைஸ், ஐ மீன் தேங்க்யூ சோ மச் மேனகா. டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வர வர வி வில் டெஃபினெட்லி ஐ ஹேவ் சர்டன் கொஸ்டின்ஸ். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நான் குவிக்கா ஐ வாண்ட் டு ஆஸ்க். ஓகேவா? ஓகே, யா ஆசியா, ஐ வில் ரிப்ளை டு இட் இன் த லாஸ்ட். ஓகேவா? ரைட். எனக்கு ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு ஒரு நாள் கூட வந்து ச்சே எதுக்குடா இத பண்றோம் நம்ப, அப்படி யார் பார்க்க போறா, எதுக்கு நான் வை ஐ ஷுட் டூ, நான் வந்து இருக்கிற மாதிரி இருந்துட்டு போறேனே அப்படின்னு ஒரு நாள் கூட தோணலையா? ஜி என்னோட ஹெல்த் தான் நான் வந்து அதுக்கு தேங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் வந்துட்டு டூர் எல்லாம் போனேன் அப்படின்னா நான் எதுக்குமே நடக்க மாட்டேன். பயங்கர பெயின் இருக்கிறதுனால நடக்க மாட்டேன். டயர்ட் ஆயிருவேன். எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா ஆட்டோ தான் பிடிப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம் எப்படியும் ஒரு ட்ரிப்பு போயிடுவோம். ஸோ ட்ரிப்பு போக போக என்னாச்சு அப்படின்னா மலை மேல ஏறுறதெல்லாம் என்னால ஏற முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வெயிட் ரெடியூஸ் பண்ணா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. சோ பரவாயில்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். ஆனா சாப்பிடவே கூடாதுன்னு நம்ம யாருமே சொல்லல. சாப்பிட்டுக்குவேன். அதே மாதிரி கண்ட்ரோலாவும் இருந்துக்கிறது. சூப்பர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். இந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த ஒரு ஜேர்னி வந்து நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, 15 வருஷமா இருந்த ஒரு வெயிட்ட உங்களால மாற முடியாது. எத்தனை மாசத்துல இதை அச்சீவ் பண்ணீங்க இப்போ? ஒரு 6 to 7 மந்த்ல வந்து 6 to 7 கன்சிஸ்டன்டா months. ஓகே. குறைஞ்சிச்சு. இந்த 6 to 7 monthsல ஆஹ், ரெண்டு கேள்வி. ஒன்னு, எத்தனை கிலோ குறைச்சீங்க? how many kilos you reduced? ரெண்டாவது, ஒன் இமோஷனல் திங், இந்த ஒரு டெசிஷன் நீங்க எடுத்ததுனால ஒரு இமோஷனல் திங் என்ன வந்து நிஜமாவே மேட் யூ ஃபீல் லைக் எஸ் ஐ ஹவ் டன் இட்? கண்டிப்பா நான் சொல்லணும். என்ன அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவ்வளவு வெயிட் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 113ல ஸ்டார்ட் பண்ணேன். 113 கிலோல நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்ப பார்த்தாலும் அந்த 111 வரைக்கும் வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் அந்த 3 கோடு அப்படியே தான் நிக்கும். எங்கேயுமே குறைஞ்சாதாவே இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒன் 101, 101, 111, 112 இப்படியே தான் இருந்துச்சு ரொம்ப நாள். சோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க குறைக்க எனக்கே வந்து ஹாப்பி ஆகி அப்படியே குறைச்சிட்டு இப்போ வந்து 98 வந்திருக்கேன்.
ரீசெண்டா 98 கண்டிப்பா நான் அந்த ஜான் முடிக்கிறதுக்குள்ள 95 வந்துருவேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. ஸோ அதுக்கான ஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னொரு ஒரு எமோஷன் திங் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ம், என்னோட காஸ்டியூம்ஸ் வந்து எப்ப பாரு சுடிதாரு, saree இது ரெண்டும் தான் வந்து நமக்கு தெரிஞ்சதுல இருந்து நமக்கு புரிஞ்சதுல இருந்து அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு வந்து இந்த ஜீன் குர்த்தி டாப் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதையுமே நான் இப்ப லாஸ்ட் டைம் சிம்லாக்கு போகும்போது போட்டு பார்த்தேன். ரொம்ப ஆடாலாம் இல்ல, சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீந்தானா நீந்தானான்னு கேக்குற அளவுக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. சோ இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம ஊர்ல போடணும். இது வந்து வெளியில போய் போட்டோம். இன்னும் நல்லா குறைச்சிட்டு யாரும் வந்து ஆடா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அதனால வந்துட்டு நம்ம நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு 4, 5 ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். அது போட்டு நம்ம போட்டோஸ் போடலாம். Sama, super. What a beautiful story. Out of the heart, sharing, Ilya. Thank you so much, Menaka. Thank you, thank you, thank you. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஜி. Wonderful sharing. Now we move on to the next speaker, and the next speaker is none but me. Now, care of time, now, I'm going to take it forward and go. Yeah, thank you, Menaka. Super. ஓகே, மேனகா, உங்கள்ட்ட ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் நம்ம கடைசியா அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராப்ளி வில் டூ தட் ஆன்சர் கடைசியா பண்ணுவோம். ரைட்? ஓகே. ஸோ ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட் லிசனிங் டு ஹர். ப்ரிவிலேஜ் டு சே தட் நானும் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ ஹஸ் கைடட் மேனகாவை கைட் பண்ண ஒரு நவர்ல நானும் ஒரு நவர். ஓகேங்களா? த அதர் பர்சன் இஸ் மை மென்டர். எனக்கு கைட் பண்ணவங்க. ஓகே, ஸோ 2 பேருமே வி ஹவ் ஹெல்ப். ஸோ யா. ஸோ ஹாய் எவ்ரி ஒன். 2வது ஸ்பீக்கர் நான் தான். மை நேம் இஸ் சந்தோஷி. சந்தோஷி ஸ்ரீனிவாசன். நான் வந்து பேசிக்கலி ஃப்ரம் பாண்டிச்சேரி. நவ் 2007லேருந்து செல்ட் இன் சென்னை. ஸோ என்னோட ஜேர்னியும் வந்து 3 டிஜிட் டு 2 டிஜிட் அப்படின்றத சொல்லலாம். பட் நான் வந்து ப்ராப்ளி என்னோட ஸ்டோரியா சொல்றதா, நான் ஐ ஹேவ் சன், நான் ஆல்ரெடி வந்து நான் ஐ ப்ரிப்பேர்ட். ஜென்ரலா ஒரு வெயிட் லாஸ்ன்னு ஒருத்தங்க வெயிட் லாஸ் நான் கேட்க போறேன்னா, வாட் ஆர் த டிபிக்கல் கொஸ்டின்ஸ் தட் ஐ ஹேவ் இன் மைண்ட் அப்படின்னு இருக்கிறதையே அதுக்கு பேஸ் பண்ணி ஐம் கோன் கிவ் யூ அன் ஆன்சர். பட் லெட் மீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் லைக் திஸ். என்னோட ஜேர்னி ஆரம்பிக்கும் போது வாட் வேர் த சேலஞ்சஸ், என்ன இருந்துச்சு, ஏன் 3 டிஜிட் வெயிட்லேருந்து 2 டிஜிட் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் பியூபர்ட்டிலேருந்து எனக்கு வந்து பிசிஓடி கண்டிஷன் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தட் இஸ் தமிழ்ல சொன்னா நீர்க்கட்டி. இன்னைக்கு தடிக்கி விழுந்தா யாரை கேட்டாலும் நீர்க்கட்டி இஷ்யூ இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அந்த நீர்க்கட்டி இஷ்யூ இருந்ததுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு உமனுக்கு கண்டிப்பா தேவையான விஷயம் 3 எல்லா மாசமும் பீரியட்ஸ் வரணும். அந்த பீரியட்ஸ் வராது. ஒண்ணு வராது, இல்ல வந்தா கொட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? லிட்ரலி ஐ டெல் யூ ஹவு மச். ஓகே, ஸோ இனிஷியல் டேஸ்ல வரவே வராது. எப்போ வருது வரல அப்படின்னே தெரியாது. ஸோ நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது, என்னோட பியூபர்ட்டி ஏஜ்ல இருக்கும்போது, அப்பா வேற ஊர்ல இருப்பாரு. எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. மை ஃபாதர் வாஸ் அ டாக்டர். ஸோ பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா வந்துருச்சுப்பா அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாரும் கொண்டாடுவாங்க. இமேஜின். ஓகேவா? ஸோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 8 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல வருஷத்துல ஒரு தடவை, இப்படிலாமும் நடந்திருக்கு. இட் ஹஸ் ஆக்சுவலி ஹேப்பன். ஸோ அப்போலேருந்தே இந்த வெயிட் வாஸ் ஆல்வேஸ் ஆன் த ஹையர் சைடு. ஸோ இதோட இம்பாக்ட் என்னென்ன இருக்குன்னா, இன்வேரியபிளி ஓவர் வெயிட்டா இருக்கும் போது நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன, செல்ஃப் இமேஜ் லோவா இருக்கும். என்ன நானே வந்து, ஐயோ எனிவே நான் வந்து குண்டு தானே, ஸோ நான் என்ன வித்தியாசமா போட்டு போய் என்ன நடக்க போகுது, ஒன்றும் ஆக போல, நான் தான் குண்டு இல்லை. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல, ஸோ தட் see நான் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, வெயிட்ன்ற இருக்கிற ஒரு விஷயம் நாட் ஜஸ்ட் வெயிட், இட் ஹாஸ் அன் இம்பாக்ட். எல்லா இடத்துலையுமே இம்பாக்ட். அந்த மாதிரி இம்பாக்ட் எனக்கும் இருந்தது. செல்ஃப் இமேஜ் லோவா இருந்தது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ட்ரெஸ் வாங்கும் போது எப்பயுமே ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே வாங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து வயிறு தெரிய வேணாம், இடுப்பு தெரிய வேணாம், எதுவுமே தெரியும். ஸோ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா. அப்போ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கும் போது என்ன பண்ணுவோம், எப்பயுமே லூஸாவே போட்டுக்கிறது. யூஆர் கம்ஃபர்டபுள், தட் இஸ் நான் என்னைய ஹைட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் எனக்கு லேர்ன் பண்றதுக்கு இட் டுக் மீ சோ மெனி இயர்ஸ், அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரதுக்கு. ஓகே, ஸோ பிசிஓடி இருந்தது. கூடவே அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து என்ன, தைராய்டு வந்தது. ஸோ தைராய்டு டேப்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப வருஷமா, ஒரு 15 வருஷம் ஐ வுட் ஹவ் ஹேட் தைராய்டு டேப்லெட்ஸ். டுடே நான் ஐ கேன் ஹாப்பிலி சே ஐ நோ மோர் டேக் நோ தைராய்டு டேப்லெட்ஸ். இன்னே வரைக்கும் இப்பயும் நான் வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி if I take a blood test, my thyroid levels are normal. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் என்ன அப்படின்னா, தைராய்டோ பிசிஓடியோ இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா சஃபர் பண்ணணும்னு இருக்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து தயவு செய்து வெளியில வந்திருக்க. இட் இஸ் நாட் சோ. தைராய்டு இருந்தா, நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, தைராய்டு இருந்தா கண்டிப்பா வந்து வாழ்க்கை ஃபுல்லா ஹார்மோன் டேப்லெட் சாப்பிடணும். நோ, இட்ஸ் நாட் நீடட். இட் இஸ் நாட் நீடட். இது எல்லாமே ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்.
கரெக்டான கைடன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா யூ கேன் ஓவர் கமிட் லைஃப்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹாப்பியா இருக்கலாம். ஓகே, ஸோ பிசிஓடி, தைராய்டு, ஓவர் வெயிட், பீரியட்ஸ் வராது, வந்தா ப்ரொஃபியூஸ் ப்ளீடிங், இந்த 5 விஷயமும் கன்சிஸ்டண்டா பல வருஷமா இருந்தது. அப்புறம் நம்ம டிப்பிக்கலா விமனுக்கு வந்து டாக்டர்ஸ் போனா டாக்டர் ஒரு வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹார்மோன் டேப்லெட் கொடுப்பாங்க, வரும். அந்த 28 நாள் கழிச்சு பீரியட்ஸ் வரும். பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து அடுத்த பீரியட்ஸ் வர வரைக்கும் we have to wait. So இதே சைக்கிள் வாஸ் கோயிங். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வயசு ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா வந்து டாக்டர்ஸும் வீட்லயும் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து சரியாயிடும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? பட் டஸ் இட் ரியலி ஹேப்பன் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். பாடி டு பாடி பயங்கரமா டிஃபர் ஆகும். ஸோ டிப்பிக்கலி அதுதான் நடந்தது. கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது. லக்கிலி ஐ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ப்ரிவிலேஜ்டுன்னு சொல்லலாம். பிசிஓடி எல்லாம் இருந்துமே எனக்கு வந்து ஐ கன்சீவ்ட் நார்மலி. ஐ ஹேவ் 2 daughters. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நார்மலா இருந்தது. பட் அதுல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ப்ளீடிங் வந்தா ப்ரொஃபியூஸ் ப்ளீடிங். அதோட டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, லிட்ரலி சொல்லனே, எனக்கு எனக்கு தெரிஞ்ச சில நபர்கள் இங்க வந்து இந்த கால்ல இருக்காங்க. அவங்க அவங்க அவங்கள நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். எனக்கு வந்து சந்தோஷிக்கு வந்து பீரியட்ஸ் வர நேரத்துல அவ வெளியில வரமாட்டா. ஏன் அப்படின்னா, வெளியில போய் நான் நிறைய பேர் வீட்ல உட்காந்து ஸ்டெயின் ஆகி அவங்க சோஃபால ஸ்டெயின் பண்ணி வந்திருக்கேன். எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னோட கார்ல வந்து நான் ஓட்டிட்டு போய் டியூரிங் பீரியட்ஸ் நான் வெளியில போயிருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட கார் சீட்டு ஸ்டெயின் ஆயிருக்கும். இன்வேரியபிளி வீட்டுக்கு வந்தோடனே நான் எழுந்திரிச்சு கார் சீட்டு ஸ்டெயின் ஆயிருக்கும். என்னோட ஷீட்ஸ். ஐம் டெல்லிங் யூ நோ, ப்ராபப்ளி இது சொல்லும் போது நிறைய பேருக்கு என்னடா அது இப்படி ஷேர் பண்ண, லிட்ரலி ஹார்மோனல் இஷ்யூஸ் கோத்ரூ பண்ற நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு அந்த பெயின் இருந்தது அப்படின்னா, ஆஃப்டர் யோசிச்சு பாருங்க, 75 days ஆஃப் ப்ரொஃபியூஸ் ப்ளீடிங்கோட நான் இருந்திருக்கேன். எந்த அளவுக்கு அது மோசமா இருக்கும்னா, திரும்ப பாத்ரூம் வந்துச்சுன்னா அந்த பாத்ரூம் போவே பிடிக்காது. ஏன்னா யூஆர் டயர்ட் ஆஃப் ஸ்மெல்லிங் யுவர் ஓன் பிளட். இட்ஸ் ப்ராபப்ளி கேட்கும் போது ரொம்ப அகோரமா இருக்கும். என்னடா இவங்க இப்படி பேசணும். பட் ஹார்மோனல் இஷ்யூஸ், ப்ரொஃபியூஸ் ப்ளீடிங் இருக்கிறவங்களோட கஷ்டம் இதுதான். அண்ட் ஐ ஹவ் கான் த்ரூ தட். ஸோ வந்து இப்போ நான் என் கஷ்டத்தெல்லாம் சொல்லணும். இதுதான் வந்து டிப்பிக்கலாக பிசிஓடி, ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், பிசிஓடி, ஹார்மோனல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ், இது எல்லாம் கலந்து இருக்கும் போது, இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி வரும்போது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்லுவாங்களே, நம்மளா எழுந்து நம்ம இதை சரி பண்ணலைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கடவுள் ஒரு அடி வைப்பாருன்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம். ஒரு பீரியட்ல என்ன நடந்ததுன்னா கோவிட். ஸோ ஃபர்ஸ்ட் கோவிட்ல ஐ வாஸ் அஃபெக்டட். அந்த ஃபர்ஸ்ட் கோவிட்ல அஃபெக்ட் ஆகும்போது ஐ வாஸ் இன் ஸ்டேஜ் 5 கோவிட். ஸோ என்னை அட்மிட் பண்ணும் போது டாக்டர் சொன்னது, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது, அவ பிழைக்க மாட்டா அப்படின்னு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் வென் ஐ வாஸ் இன் இந்த வென்டிலேட்டர், அந்த ஹாஃப் வென்டிலேட்டர் சொல்லுவாங்க, அந்த இது இருக்கும் போது அந்த டாக்டர்கிட்ட அந்த நர்ஸ் கேட்குறாங்க, சார் ஷீஸ் யங்ல சார், ஸோ ஷீ வில் ஓவர் கம் அப்படின்னு சொல்லும் போது, குட் பி, ஆனால் அவங்க ஒபீஸா இருக்கிறதுனால சான்சஸ் ஆர் லெஸ். ஸோ இது எனக்கு இட் வாஸ் அ வெரி ஸ்கேரி ஃபீல். ஸோ ஃபர்ஸ்ட் 5 days நான் பொழைப்பேனா மாட்டேனா அப்படின்னு இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து, அந்த ஸ்டோரி இஸ் a different story. God was so kind enough, எனக்கு ஐ காட் அ செகண்ட் சான்ஸ். ஸோ டுடே ஐ எம் ஹியர். ஓகே, பட் அந்த ஒரு லைன் வந்து என்னால் மறக்கவே முடியாது. பட் இன்வேரியபிளி நம்ம எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் லைஃப்ல வந்து அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்போம், அப்ப கரெக்டா நம்மளுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும். கரெக்டா? எத்தனை பேர், ஐ வாண்ட் பீப்புள் டு ரைஸ் யுவர் ஹேண்ட், எத்தனை பேர் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்டா நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி ஆரம்பிச்ச கேட ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கு? ஐ வாண்ட் குவிக்லி டு ரைஸ் யுவர் ஹேண்ட். ஹவு மெனி ஆஃப் யூ கேன் அக்ரி டு இட்? நான் ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறேன், எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருதுங்க, அதனால தாங்க நான் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர். கரெக்டா? பட் யூனோ இதை வந்து கண்டிப்பா நினைச்சுக்கோங்க, ஒரு நல்ல விஷயத்தை நீங்க பண்ணணும்னு நினைக்கும் போது 200% யூ வில் ஃபேஸ் அ சேலஞ்ச் ஜஸ்ட் டு சி நீங்க எந்த அளவுக்கு அந்த சேலஞ்சை மீறி அந்த டெசிஷனை நீங்க எடுத்துக்க போறீங்கன்னு. This is a very big thing. ஓகேவா? ஸோ டெஃபினட்டா பி ரெடி ஃபார் இட். ஸோ வாட் ஆல் ஐ எம் கோயிங் டு ஆன்சர் ஹியர். ஸோ இதுதான் என்னோட ஹெல்த் சேலஞ்ச். ஓகேவா? நான் ஹெல்த்ல என்னெல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னா இதெல்லாம். ஸோ ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா? எஸ், எனக்கு இருந்தது. தைராய்டு இருந்துச்சா? தைராய்டோட இது எனக்கு இருந்துச்சு. இரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததா? டெஃபினட்டா இருந்தது. 3 digit வெயிட்ல இருந்தேன்னா 100% இருந்தது. ஸ்லீப் வந்து அஃபெக்ட் ஆச்சா? வாஸ் ஐ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்? ரைட்டா? இந்த கொஸ்டின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் இருந்தா 100%. நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருந்தேன்னா அன்னைக்கு கண்டிப்பா நான் ஜங்க் சாப்பிடணும். நான் ஜங்க் சாப்பிடல அப்படின்னா என்னோட ஸ்ட்ரெஸ் கேரி ஆகும். 6வது விஷயம், பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், ஆர் உங்களை அறியாமல எத்தனை பேருக்கு ரிப்பீட்டடா ஹெட் ஏக்ஸ் வருது? ஏன் ஹெட் ஏக் வருதுன்னே தெரியல, ஆனா ஹெட் ஏக் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஆல் தீஸ் திங்ஸ் ஐ ஹேட். All these things. Thank you for responding. All these things I had. Okay.
ஸோ ஹெட்டேக் இருந்ததா, அந்த ஹெட்டேக் எதுக்கு வருதுன்னே தெரியாமல அத்தனை வாட்டி ஒரு ஹெட்டேக், ஒரு ஒரு மைக்ரைன் ஹெட்டேக் மாதிரி. ஓகேவா? ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டட். ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டட். ஸோ இத்தனை விஷயத்துக்கும் நான் என்னென்ன பண்ணேன், ஐம் கோனா ஆன்சர் சர்டன் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் ஐ டூ அப்படின்னா, டெஃபினட்டா டயட் வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். ரெண்டாவது, ஜிம்முக்கு போயிருக்கேன், இட் டிட் நாட் ஒர்க். யோகாக்கு போனேன், இட் டிட் நாட் ஒர்க். வாக்கிங் பண்ணேன், ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகாது. ஒரு நாள் வெயிட் குறையிற மாதிரி, அடுத்த நாள் வெயிட் குறையாது. ஸோ ஐ ட்ரைட் எவ்ரி திங். அண்ட் ஜிம் போயிட்டு நான் வரும்போது பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு வெயிட் குறையவே கூடாது, பயங்கரமா டயர்ட் ஆகும். சி திஸ் ஐ எம் டெல்லிங் அபவுட் மீ. அது உங்களுக்கு அது இருக்கலாம், இல்லாமல கூட போகலாம். இட் இஸ் டோட்டலி அப்படி. இது வந்து எல்லாருக்கும் அதே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ எனக்கு இது எதுவுமே ஒர்க் ஆகாமல ஃபைனல் திங் வாஸ், எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன்னா, என் பொண்ணுங்களை வந்து நான் ஸ்விம்மிங் பூல் கூட்டு போகும்போது நான் சொன்னேன், நான் ஏன் தண்ணி உள்ள இறங்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸாது இருக்காது, நான் போனை தள்ளி வச்சிருவேனே. பட் அங்கேயுமே அடுத்த கொஸ்டின் என்ன, ஐயோ ஸ்விம் ட்ரெஸ் போட்டு போய் நான் இவ்வளவு போய் என்னோட ஊர்ல இருக்கிறவெல்லாம் அந்த தண்ணியில இறங்கும் போதே ஒரு ஒரு கமெண்ட், நம்மளுக்கு நம்ம மைண்ட்ல நடக்கக்கூடிய கமெண்ட் தெரியுமா இது? ஐயோ இவ குதிச்சா ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணியெல்லாம் வெளில வந்துரும். ஆக்சுவலா யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கும் தெரியும், நம்மள மாதிரியே நம்மள மேட்ச் பண்ற மாதிரி நிறைய லேடிஸும் இருப்பாங்க, ஜென்ஸும் இருப்பாங்க. அவங்களாம் வந்து உள்ள போகுது, ஆனா அவங்கள பத்தி யோசிக்க வராது. நம்மள பார்த்து இது சொல்லுவாங்களோ நம்மளே மைண்ட்ல ரன் பண்ற ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட் எல்லாம் நானும் மைண்ட்லயே ரன் பண்ணி அதையும் புஷ் பண்ணி ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ஸ்விம்மிங். அண்ட் தட் ஸ்விம்மிங் மேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஃபார் மீ. எனக்கு ஒர்க் ஆன விஷயம் அது. ஆஃப்டர் ஐ ட்ரைட் மல்டிபிள் திங்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் ஆன்சர் இஸ், நீங்க ஒர்க் அவுட்டோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இது வெளியிலே போக முடியல, நோ ப்ராப்ளம். ஹோம் ஒர்க் அவுட்ஸ் நிறைய இருக்கு. அது நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரெச்சஸ் வீட்ல பண்ணியே நிறைய பேர் எங்களோட டீம்ல தே ஹேவ் லாஸ்ட் வெயிட். ஸோ டெஃபினட்டா ஈவன் தட் வில் ஒர்க். ஸ்விம்மிங் தான் போனோமா, உடனே சாண்டோ வந்து ஸ்விம்மிங் சொன்னாங்க, நான் சொன்னோம் நாட் நீடட். எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு, மேனக்காக்கும் ஒர்க் அவுட். எங்களுக்கு அதுக்கு ஏத்தாப்புல வீட்டு பக்கத்துல வி ஹேட், ஸோ வி ஆர் ஏபிள் டு கோ. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். உங்களுக்கும் பூல் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்டார்ட் இட், நத்திங் ராங் இன் இட். ஓகேவா? ஸோ எனக்கு அந்த ஒரு ஒர்க் அவுட் மேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். எனக்கு பர்சனலி ஒர்க் அவுட் ஆன விஷயம் என்னன்னா, அந்த ஸ்விம்மிங் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த 1 hour ஆஃப் டோட்டலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அது தட் பிளேட் அ வெரி பிக் ரோல் இன் மை கேஸ். ஏன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கிற முக்காவாசி விமெனுக்கோ இல்ல மென்னுக்கோ ஒன் ஆஃப் த சேலஞ்ச் தே ஹாவ் இஸ் ஸ்ட்ரெஸ். இது வந்து எப்படின்னா, கல்ல காணா நாய காணா, நாய கண்டா கல்ல காணோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த விஷியஸ் சர்க்கிள் இதுதான். நமக்கு வந்து அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருந்தாலே ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியான திரும்ப ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும். ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருந்தா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சைக்கிளை எங்கேயா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுனா அதுக்கு மிட் வேல எங்கேயா போயிட்டு ஒர்க் அவுட் பிளேஸ் அ குட் ரோல். ஸோ அது வாக்கிங் உங்களால பிரிஸ்கா ஒரு 30-45 minutes நீங்க வாக் பண்ண முடியும்னா தட் வில் ஸ்டாப் தட் விஷியஸ் சர்க்கிள். it has a big role. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ஸோ ஒர்க் அவுட் வாஸ் ஒன் திங். ரெண்டாவது விஷயம், பயங்கர நீங்க வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்டு இது பண்ணீங்களா, இந்த ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டாங்க. நோ, டயட் அப்படின்னா உடனே வெறும் தட்டு ஃபுல்லா வெறும் காய் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. டயட் இஸ் ஃபுட். அந்த ஃபுட் நீங்க என்ன சாய்ஸஸ் எடுக்கிறீங்கன்றது பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஸோ என்னோட டயட்ல ஐ எம் அ எகிட்டேரியன். ஓகேவா? ஐ ஹவ் ஹேட் எவ்ரி திங், யூ நேம் இட். பன்னீர் சாப்பிட்டேன், காலிஃப்ளவர் சாப்பிட்டேன். என்னோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் சொல்றேன். பன்னீர் நிறைய சாப்பிட்ருக்கேன் நான், எக்கு சாப்பிட்ருக்கேன் நான், சன்னா, வாட் எவர். நம்ம இன்வேரியபிளி நியூட்ரிஷனிஸ்டோ இல்ல டயட் கண்ட்ரோல் இல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் எடுக்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கிற விஷயம், ஐயோ வெறும் வெறும் பச்சை காயா நான் சாப்பிடணும். யாராலையுமே அந்த மாதிரி இருக்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அது வந்து லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு அதை தான் சொல்லுவோம். ஸோ நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன ஃபுட்டு நான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்த ஐ ஹேட் டு கெட் கைடன்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல், இஃப் யூ ஆர் டிசைடிங் நான் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, லுக் ஃபார் த ரைட் மென்டர். கண்டிப்பா ஒரு கரெக்டான கைடன்ஸ் இருந்தே ஆகணும். கைடன்ஸ் இல்லாமல தயவு செய்து நீங்களே யூடியூப்ல பார்த்தேன், இன்ஸ்டால பார்த்தேன், ஏதோ ஒன்று, என்ன உங்க பாடிக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க யாரை கேட்குறீங்களோ அந்த கரெக்டான நியூட்ரிஷனிஸ்டோ இல்ல அந்த டயட்டீஷியன் மட்டும்தான் கேன் ஹெல்ப் யூ. ஏன்னா உங்க பாடி கண்டிஷனுக்கு டிஃப்ரெண்ட். இப்ப நான் பிசிஓடி சொன்னேன்ல, அந்த பிசிஓடி நோ டூ பிசிஓடிஸ் ஆர் சேம். 2 பிசிஓடி பர்சனுக்கு ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பிசிஓடி இருந்து எல்லா மாசமும் பீரியட்ஸ் ரெகுலரா வந்த லேடி இருக்காங்க. ஓகேங்களா?
தைராய்டு இருக்கிற மென், தைராய்டு இருக்கு அவங்களுக்கு, ஆனா வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ எதுவும் இல்ல, அவங்க வந்து ஃபிட்டா இருக்கு, ஆனா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்படியும் மக்கள் இருக்காங்க. நோ டூ பீப்புள் ஆர் த சேம். ஸோ உங்களோட பாடிக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கணும், டெஃபினட்டா ஒரு கரெக்டான கைடன்ஸ்க்கு ஒரு பர்சன் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது, நான் வந்து வெளியிலே போக முடியாது, கேன் ஐ பி ஒன்லி அட் ஹோம் அண்ட் டூ? எஸ் யூ கேன் டூ. டெஃபினட்டா உங்கள்கிட்ட கரெக்டான அந்த கைடன்ஸ் பண்ற பர்சன்ட்ட கேளுங்க, யூ வில் கெட் அன் ஆன்சர் ஃபார் இட். நெக்ஸ்ட், ஒரு மேஜர் கொஸ்டின் நிறைய பேர் மைண்ட்ல வர ஒரு விஷயம், நான் வந்து டயட்டோ இல்ல நான் வெயிட் மேனேஜ்மெண்ட் போனேன்னா ஷுட் ஐ குக் செப்பரேட்லி, எனக்கு மட்டும் தனியா அந்த வீட்ல நான் குக் பண்ணணுமா அப்படின்னா, நோ, நாட் நீடட் அட் ஆல். நான் எங்க வீட்ல எனக்குன்னு தனியாலாம் நான் ஒன்றும் குக் பண்ணல. மை என்டையர் ஃபேமிலிக்கு நான் என்ன குக் பண்றேனோ அதே தான். அடிஷ்னலா எனக்கு என்ன தேவையோ என்னோட நியூட்ரிஷன் எதிரோ அதுல சின்ன சின்ன விஷயங்கள், சில விஷயங்கள் நான் பிளான் பண்ணி எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ தனியா நான் குக் பண்ணி எனக்கா மட்டும் நான் வீட்ல பண்ணுமா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. நோ, நன் ஆஃப் தோஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு டூ. யூ கேன் டூ அலாங் வித், நீங்க என்ன தினசரி என்ன பண்றீங்களோ அதே பண்ணலாம். பட் அதுல நீங்க என்ன சூஸ் பண்ணணும், என்ன சமைக்கணும், என்ன எடுக்கணும், இந்த இடத்த தான் we will help you. அந்த இடம் தான், தட் இஸ் த ரோல் வி பிளே. தட் இஸ் வாட் மை மென்டார் ஷீ பிளேட். அவங்க அதைத்தான் எங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், டெஃபினட்டா பிளட் டெஸ்ட் இஸ் அ மஸ்ட். நிறைய பேர் வந்து இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வரும்போது இந்த பிளட் டெஸ்ட் எதுக்குங்க நான் எடுக்கணும்னு. நோ, டுடே உங்களோட பாடி கரண்டா என்ன கண்டிஷன்ல இருக்கு, நீங்க உண்மையாலுமே ஷுட் யூ ஒர்க் ஆன் இட் அப்படின்னு இருக்கிற ஒரு ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா ப்ளீஸ் டேக் யுவர் பிளட் டெஸ்ட். நான் வந்து பர்சனலா ஒன்று சொன்னேன். இப்போ ரீசெண்டா வந்து there was someone who contacted me. அவங்க வந்து she is 55 years old and அவங்க வந்து ஜாப்லலாம் இருந்துட்டு அவங்க இப்போ வந்து she has taken a retirement from job and அவங்க வந்து she came to me for weight management. ஓகேங்களா? இதே வந்து ஒரு ஜென்ட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? பட் அவங்க அவங்க வந்து இத்தனை வருஷமா லாஸ்ட் 15 இயர்ஸா ஒரு நாள் கூட பிளட் டெஸ்ட் எடுத்தது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படலை. அவங்களுக்கு எந்த மெடிகேஷன்லயும் இல்ல, ஹெல்த் சேலஞ்ச் எதுவுமே இல்ல, விச் இஸ் வாட் ஷீ இஸ் திங்கிங். எடுக்கவே இல்லை. இப்போ ஏன் மேம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, லாஸ்ட் 1 மந்தா மேம் என்னோட ஏஜ் குரூப் அண்ட் என்னோட பீர்ஸ், என் கூட யார் ஒர்க் பண்ணாங்களோ கூட இருந்தாங்களோ, எவ்ரி வீக் ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. either they had a heart attack or suddenly தூக்கத்துல இறந்துட்டாங்க. இதை நான் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பயம் வந்துருச்சு. இட் இஸ் டைம் ஐ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து, அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிளட் மார்க்கர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஷீ ரியலைஸ்ட் இட் இஸ் டைம் ஃபார் ஹர் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி நெவர் நோ. அந்த பிளட் டெஸ்ட் கண்டிப்பா எடுங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு கைட் பண்றவங்கள்ட்ட கண்டிப்பா கேளுங்க. அண்ட் we are there to help you. we can tell you எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே? தென் பியாண்ட் தட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த ஒரு விஷயம் என்னன்னா, why should I do? உங்களோட வை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதுக்காக நீங்க வெயிட் மேனேஜ் பண்ணணும்? நான் இங்க வெயிட் லாஸ் வெயிட் கெயின்லாம் சொல்ல, வெயிட் மேனேஜ்மெண்ட் தான் சொல்றேன். எதுக்காக நீங்க வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு இருக்கிற அந்த ஒரு ரீசன் ஹேஸ் டு பி யோர்ஸ். எனக்கு பர்சனலி ஐ டெல் யூ, நிஜமாவே வந்து யூனோ டு, நான் போன வாரம் கூட என் பொண்ணுகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஐ ஹவ் 2 daughters சொன்னேன் இல்லையா? ஸோ டாட்டர்ஸ் வந்து தே ஆல்சோ கெட் இன் டு பியூபர்ட்டி அண்ட் எவ்ரி திங். பட் நான் சொல்லவா, அந்த ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங்னு ஒரு விஷயம் வரும்போது, நான் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் 2 to 3 ஹவர்ஸ்க்கு 6 சானிட்டரி பேட் வச்சுட்டு போவேன். 6. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். உட்கார முடியாது தெரியுங்களா? ரொம்ப கஷ்டம். அண்ட் ஒரு ஒரு தடவையும் அந்த 6 பேட் நான் மாத்தணும். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ கேன் ரிலேட். எனக்கு இட்ஸ் வெரி வெரி இமோஷனல். எனக்கு ஐ நெவர் வாண்டட் டு கோ த்ரூ தட். ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எங்கேயுமே போக முடியாது, ஃபேமிலியோடையும் போக முடியாது. ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா பயந்துருவேன் நான். என்னால் வந்து ஐ கெனாட் இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். அது வந்து எப்படி அப்படின்னா, இந்த கல்யாண புதுசுலலாம் சொல்லுவோம் இல்லையா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து சில நேரத்தில் வந்து சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் 3 நாள்னா என் பொண்டாட்டிக்கு 30 நாளும் பீரியட்ஸ் வரும்னுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூனோ இட்ஸ் தெர் இஸ் அ சேலஞ்ச் அட் எவ்ரி பிளேஸ். என் பொண்ணு பார்த்துருக்கான். நான் வந்து ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் இருக்கும், கீழே உட்காந்துட்டு இருப்பேன், எந்திரிச்சு மேலே ஏறி போலான்னு இருப்பேன், வழி ஃபுல்லாக ப்ளீட் ஆகும். ஏன்? ஒன்லி பிகாஸ் யூர் ஓவர் வெயிட். அந்த வெயிட் பிளஸ் யூனோ தி ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்ட் த ஃபுட் ஹேபிட். பயங்கர கிரேவிங், சுகர் கிரேவிங். சுகர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கிண்டல், சுகர்னு நீ பேப்பர்ல எழுதுனா சாண்டோ எடுத்து சாப்பிட்டுருவா அப்படின்வாங்க. ஸோ நான் பண்ண சில விஷயங்கள், இந்த சுகரை எப்படி விடணும்னா, ஓவர் நைட் விடாதீங்க. இட் டஸ் நாட் ஒர்க் தட் வே. என்னோட மென்டர் எனக்கு நிஜமாவே சொன்னாங்க தெரியுமா, அவங்க வந்து சாண்டோ நீ வந்து நீ நீ ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிக்கிறியா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் டு பிரிங் இட் டவுன் டு ஹாஃப் கிளாஸ். இட்ஸ் ஓகே.
அந்த ஹாஃப் கிளாஸ்லேருந்து அதுக்கப்புறமா. அண்ட் பியாண்ட் தட் மைண்ட் வந்து நிறைய ஒர்க் பண்ண சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பிளேட் அ பிக் ரோல். ஏன்னா அவங்க சொன்னது வந்து எப்பயும்னா ஃபுட்டு தானே சாண்டோ, ஃபுட்டு வந்து நீ இப்போ கொஞ்சோண்டு சாப்பிடு, அப்படி திரும்ப ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட் இஸ் தேர் இன் யுவர் ஹவுஸ், யூ கேன் ஈட் இட். நம்ம எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஐயோ அந்த ஃபியர் ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்வாங்க. நிறைய பேருக்கு அது உண்டு. ஐயோ ஒருவேளை அந்த ஹல்வா கிடைக்கலனா, ஒருவேளை அந்த ஃப்ரைடு காலிஃப்ளவர் கிடைக்கலாம், ஒருவேளை அந்த சிக்கன் 65 கிடைக்கலனா அப்படின்னு எங்கேயுமே போல. வேணும்னா நம்ம திரும்ப ஆர்டர் பண்ணி நம்ம திரும்பவும் சாப்பிட்டுக்கலாம். கரெக்டா? ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ மைண்ட் ஒர்க் தட் ஹேப்பன்ஸ். ஓகே, இனிஷியலி. அடுத்தது வந்து இஸ் இட் டூ மச் டு டூ? இதெல்லாம் எனக்கு நிறைய பேர் எழுதி கொடுத்த கொஸ்டின். ஓகேவா? இஸ் இட் டூ மச் டு டூ? இனிஷியலா எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் ரொம்ப பெருசா தெரியும். பட் அதுக்கப்புறம் as you keep doing you will work. So what are the things I did அப்படின்னா, ஃபர்ஸ்ட் I had to figure out எனக்கு என்னென்ன ஃபுட்டு பிடிக்கும், அந்த பிடிச்ச ஃபுட்டுலேருந்து எது நல்லது இல்லைன்னு நோட் பண்ணி அதில் பண்ண சேஞ்சஸ். ஸோ டயட்ல ஐ ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங். ரெண்டாவது, கன்சிஸ்டண்டா எவ்ரிடே அந்த ஒர்க் அவுட் பண்ணணும்னு இருக்கிறதுக்கு எந்திரிச்சு நான் போனது. தெர் ஆர் மெனி டேஸ் நீங்க எந்திரிச்சு ஐயோ இன்னைக்கு பூல் போகணுமா, ஐயோ இன்னைக்கு நடக்கணுமா, 1000 தடவை யோசிக்கும். தெர் ஆர் சம் டேஸ் இட்ஸ் ஓகே. ரைட்டா? மூணாவது விஷயம், எப்போ வெளியில போனாலும், வெளியில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்னா, மேக் ஷுர் உங்களை யார் கைட் பண்றாங்களோ அந்த கைட் பண்ற நபர் கிட்ட நீங்க வெளியில போறீங்க அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா வெளியில போனா நீங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் 3 months. அந்த 3 மாசம், அந்த 3 மாசம் கழிச்சு இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல். உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க சேஞ்சஸ் பார்ப்பீங்க. அந்த சேஞ்சஸ் நான் பார்த்தேன். அந்த சேஞ்சஸ் நான் பார்த்ததுக்கு அப்புறம் டுடே ஐ யூனோ இட் ஐ ஹவ் மேட் இட் கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ ஃபைனலா நான் என்னெல்லாம் பண்ணும், நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சூசிங் த ரைட் ஃபுட், கரெக்டான ஃபுட்டு சூஸ் பண்றது. ரெண்டாவது, உங்க கைடன்ஸ் பர்சன் உங்களுக்கு யாரு கைட் பண்றாங்களோ அவங்களை கண்டிப்பா கீப் தம் இன்ஃபார்ம். மூணாவது, ஹேவ் பேஷன்ஸ் ஃபார் ரிசல்ட்ஸ். நம்ம எல்லாருமே நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு 10 வருஷமா ஆயிருக்கு, ஆனா வெயிட் லாஸ் மட்டும் எனக்கு ஒரே மாசத்துல 10 கிலோ குறைக்கணும். உங்க பாடி ஹஸ் டேக்கன் சோ மெனி இயர்ஸ் டு ஆட்னா, ஐ எம் நாட் சேயிங் ரெடியூஸ் பண்ண அவ்வளோ வருஷம் ஆகணும்னு வச்சுல, பட் கிவ் டைம். கிவ் டைம் ஃபார் யுவர் பாடி டு சேஞ்ச். ஓகே, ஸோ அந்த பேஷன்ஸ். நாலாவது, கண்டிப்பாக ஒரு வெயிங் மெஷின் வீட்டில் வச்சுக்கோங்க. பட் எவ்ரிடே வெயிட் செக் பண்ணுமா? நாட் நீடட். நான் ஐ பிலீவ் வீக்லி ஒன்ஸ் இஸ் இனஃப். எவ்ரிடே பார்த்தா அது ஒரு அப்செஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுவே ஹர்ட்ஃபுல் ஆகும். ஏன்னா விமனோட பாடிக்கு வந்து எப்பயுமே என்னன்னா, ஒரு நாள் ஜாஸ்தி கம்மி, ஒரு நாள் கம்மி கம்மி, திரும்ப ஒரு நாள் ஜாஸ்தி. ஏன்னா வாட்டர் கண்டென்ட், நீங்க பண்ண ஒர்க் அவுட், நிறைய விஷயங்கள் இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால மேக் ஷூர் யூ ஹாவ் அ அந்த ஒரு நாள் எவ்ரி சண்டேனா அந்த எவ்ரி சண்டே அதே டைம், மார்னிங்னா மார்னிங், ஈவினிங்னா ஈவினிங், அது உங்க விருப்பம். ஓகேவா? ஸோ தட் அந்த கம்பேரிசனுக்கு. அஞ்சாவது, உங்க கேலரிஸ் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். டெஃபினட்டா அதோட சிங்க். ஆறாவது, தூக்கம். யுவர் ஸ்லீப் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ரொம்ப பெரிய ரோல். எல்லாமே நான் பண்றேன், ஆனா நான் தூக்கம் மட்டும் எனக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். நான் வந்து 2 மணிக்கு தான் தூங்குறேன், 11:30 மணிக்கு தான். நோ. உங்க பாடி ரீசெட் பண்றதுக்கு உண்டான ஒரே டைம் அந்த நைட் டைம் மட்டும்தான். அந்த அந்த ஒரு ப்ரிவிலேஜ் உங்க பாடிக்கு நீங்க கொடுக்கலனா, யூஆர் அபியூசிங் யுவர் பாடி. யூஆர் அபியூசிங் யுவர் பாடி. நிஜமா சொன்னேன். அந்த பாடி உங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க முதல்ல அதுக்கு கிராட்டிடியூட் கொடுத்து நீங்க அதை பண்ணணும். 100% பண்ணணும். தட் வில் பிளே அ வெரி பிக் ரோல். ஏழாவது, டோன்ட் டூ அ குவிக் ஃபிக்ஸ். எனக்கு குவிக் ஃபிக்ஸா வேணும், எனக்கு வந்து நான் இதை பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தேன், நான் இதை இம்ப்ளிமெண்ட், அந்த வீடியோ பார்த்தேன், நான் இதை இம்ப்ளிமெண்ட் போறேன், நான் வந்து ஃபுல்லா ரைஸை விட்டுற போறேன், நான் வந்து இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க இல்லையா, 3 வேளையும் நான் வந்து சப்பாத்தி சாப்பிட போறேன், நான் 3. நோ, சி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நார்த்ல, தட் இஸ் ஒரு நார்த் சவுத்னு வச்சுப்பேன். நார்த்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க 3 வேளையும் ரைஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களால வாழவே முடியாது. அவங்களுக்கு சப்பாத்தி இஸ் அ மஸ்ட். சாதம் கொஞ்சம். இதே சவுத்துல இருக்கிறவங்களுக்கு சாதம் ரிஃப்ரைன் பண்ணிட்டு சப்பாத்தி பிரெட் அந்த மாதிரி கொடுத்தீங்க, அவ்வளவுதான், அவங்களாலையும் சர்வை பண்ண முடியும். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஜெனரேஷன்ஸ் வைஸா நம்ம என்ன சாப்பிட்ருக்கோமோ அந்த ஃபுட்டோட வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ் யுவர் வெயிட். தட் இஸ் த ரைட் திங் டு டூ. நான் பிளேட் ஃபுல்லா வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு ரைஸே 3 வேளையும் நான் எடுக்காம நான் அப்படியே இருக்க போறேன். ஓகே, 3 மாசம் நீங்க வந்து வெயிட் பயங்கரமா லூஸ் பண்றதுக்கு பண்றீங்க. அதுக்கப்புறம் how long can you do it? So the long term யோசிங்க. long term makes a huge difference. Definitely makes a huge difference. So quick fix பார்க்காதீங்க. Ninth, have a journal. டெஃபினட்டா ஒரு ஜேர்னல் வச்சுக்கோங்க. நீங்க அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, டு யூ ஃபீல் குட், டு யூ ஃபீல் பேட், நீங்க கிரேவிங் ஆயிருக்கா, அன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டேன், எழுதுங்களேன். கீப் அ நோட் புக் அண்ட் ரைட் இட்.
இது வந்து ரொம்ப இதெல்லாம் கேட்க ஆக்சுவலி ஐயோ இவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்களே என்ன எல்லாமே ஆக்சுவலா பார்த்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவோம் ஐயோ இவ்வளோ எழுதணும். ஆக்சுவலா உட்காந்து நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லி 5 minutes. Only 5 minutes. Only 5 minutes to write it down. நிஜமாவே it doesn't take more than that. ஓகேவா? அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி. கண்டிப்பா ஒருவேளை நீங்க இருக்கீங்க, யூ ஆர் கோயிங் த்ரூ வெயிட் லாஸ். இப்போ எனக்கும் மேனக்காக்கும் நான் சொல்றேன், வி போத் ஆர் ஆக்சுவலி ஹெல்பிங் ஈச். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அண்ட் நாங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு இனிஷியலா நாங்க அப்படியே 10 பேர்லாம் கூப்பிடல. ஐ ஐ வாஸ் கைடிங் ஹர். ஐ டோல்ட் ஹர் யூ ஆல்சோ போஸ்ட், ஐ வில் ஆல்சோ போஸ்ட். ஸோ நாங்க 2 பேர் தான் ஒரு குரூப்ல இருந்தோம். நாங்க எங்களோட ஃபுட்டை வந்து நாங்க போஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். இது சாப்பிடலாமா, அது சாப்பிடலாம், இது பண்ணலாமா, அது பண்ண. ஸோ எங்களோட மென்டர் எங்க 2 பேரையும் கைட் பண்ணும்போது we were helping each other. Look for a friend who is there who can also help you. இப்போ இதை நான் சொன்னோன்னே அடுத்தது, மேம் எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை, யார்ட்டையுமே சொல்ல, எனக்கு நீங்க என்ன இப்போ ஃப்ரெண்டு கிடைக்காததுனால நான் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணல. நோ. எல்லாரும் வந்து we find for that one reason not to do. So don't think of all those things. ஓகேவா? இருந்தாங்கன்னா கிரேட், இல்லையா உங்களோட ஸ்பௌஸ் could be the right accountability partner. That person could motivate you, could feel, அது ஏதோ ஒன்று. Look for a person with whom you can do teamwork. வாக்கிங் போனோம், எனக்கு கம்பெனி வரணும், எல்லாமே ஓகே. பட் நீங்க வாக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கம்பெனி வில் ஃபாலோ. வரும், 100% வரும். ஓகேவா? கடைசி மைண்ட் செட். பிசிக்கலி நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனா மைண்ட் வந்து எனக்கு எப்பயுமே ஸ்ட்ரெஸ்டா இருக்குன்னா none of these things will work. None of these things will work. எனக்கு ஐ ஹேட் அ கிளைண்ட், அவங்க வந்து ஷி கேம் திரும்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து ஐ நியூ அவங்களோட வாய்ஸ், அவங்க பேசுறது நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அவங்கள்ட்ட கேட்டோம் ஃபர்தர் இருக்கும்போது ஷி ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஷி வாஸ் கோயிங் த்ரூ. நான் அப்படியே என்னோட நோட் புக்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஐ செட், இல்லை கண்ணா, ஐ மீன் ஐல் கைட், ஐ கனெக்ட் யூ வித் சம்படி எல்ஸ். நீங்க ஒர்க் ஆன் யுவர் மைண்ட் செட் அண்ட் தென் கம் அப்படின்னு. பிகாஸ் இந்த மைண்ட் செட்டோட நீங்க என்ன நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் இட் வில் நாட் ஒர்க். Will not work. Mind has a very, very big role in the weight that you're going to manage. So definitely work on it. So idhula vande probably kadasiya I want to share only one thing. இந்த ஒரு decision of my life எவ்வளோ பெரிய சேஞ்ச் எடுத்துட்டு வந்தது அப்படின்னா, நான் பர்சனலா சில விஷயங்கள் சூஸ் பண்ணி என் வீட்டில் நான் ஃபுட் ஹேபிட் மாத்தினதுக்கு அப்புறமா இவென்ச்சுவலி என்னோட ஃபேமிலி ஆல்சோ சப்போர்ட்டட் மீ. ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட் ஸ்டார்டட் டூயிங் இட். மை டாட்டர்ஸ், என்னோட 2 டாட்டர்ஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட சின்னவ வந்து, என்னோட பெரியவ எப்பயுமே ஒல்லியா தான் இருந்தாங்க, அவங்க என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி. என்னோட சின்னவ ஹேட் மை பாடி, என்ன மாதிரியே சின்ன வயசுலேருந்து அப்படிதான் இருந்தா. ஸோ அவ வந்து இப்போ 10 வயசு இருக்கும் போது அவளுக்கு 13 வயசு ட்ரெஸ் தான் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா வயர் இருக்கும் அப்படி இருந்தா. பட் வீட்டில் சில விஷயங்கள் மாற்றங்கள் ஆரம்பிச்ச கையோட நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஷீ ஆல்சோ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். என் பெரியவ சுகர் விட்டா, என் சின்னவ வந்து ஷீ ஆல்சோ லெஃப்ட் சுகர். இவென்ச்சுவலி இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து எக்ஸஸ் சைஸ் டிஷர்ட், எஸ் சைஸ் எக்ஸஸ் தான் அவ வாங்குறா. வயிறு குறைஞ்சிருக்கு, ஷீ இஸ் ஃபீலிங் கான்ஃபிடென்ட். ஸோ இது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விமன், ஒரு லேடி வந்து வீட்டில் வந்து நான் படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஜெனரேஷனே கண்டிப்பா படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு விமன் டிசைட் பண்ணி பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆண்டர்பிரனர் ஆனாங்க, அந்த ஜெனரேஷனே அதை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி ஒன் விமன் இன் த ஃபேமிலி டிசைட்ஸ் டு பி ஹெல்தி, நான் ஹெல்தியா இருக்கணும்னு அந்த சாய்ஸை எடுக்கும் போது த ஹோல் ஜெனரேஷன் வில் டேக் தட் சாய்ஸ். அண்ட் அந்த பவர் தான் as a women we have. நீங்க அந்த மாதிரி ஒரு டெசிஷன், I want to tell it to the men also here. உங்க வீட்ல இருக்கிற womenக்கு சப்போர்ட் பண்ணி give them that suggestion, give them, help them to become healthier. She will make you healthier. இது ரெண்டும் நடந்ததுன்னா as a family we can start impacting multiple families across our country and make them more healthier. Okay, so thank you. Okay, ஏதாவது question இருக்கா? Anybody has a question? நீங்க வந்து you have to probably message, இல்லனா please tell us how to maintain after reducing weight. Okay, super. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை கன்சிஸ்டண்டா பண்ணும். தட் இஸ் ஒன்லி திங். நம்ம பண்ற ஒரு விஷயம், டயட் நான் 3 மாசம் இருக்கேன், 4வது மாசத்துல நான் டக்குன்னு நான் வந்து ஐ ஜம்ப் ஓவர் ஃபுட் அண்ட் ஹேவ்னா, ஜேர்னல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க எங்க மிஸ் அவுட் பண்ணிருக்கீங்கன்னு ஒன்று தெரிஞ்சிடும். தட் வில் ஹெல்ப் யூ இன் மெயின்டைனிங். ஓகேங்களா? Please highlight these points. Okay. No quick fix diet. Okay, நான் சொன்னதே திரும்ப. ஓகே, ஜேர்னலிங். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். கரெக்டான ஃபுட் சூஸ் பண்றது, கைடன்ஸுக்கு ஒரு பர்சன் சூஸ் பண்ணுங்க. ஹேவ் பேஷன்ஸ் ஃபார் ரிசல்ட்ஸ். வெயிங் மெஷின் கண்டிப்பா வச்சுக்கோங்க ட்ராக் பண்றதுக்கு. உங்க கேலரி இன்டேக், தட் இஸ் நீங்க ஒர்க் அவுட்டுக்கும் அந்த இது வந்து அந்த கைட் பண்றவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு.
ஸ்லீப், மைண்ட் செட், குவிக் ஃபிக்ஸ் போகாதீங்க, ஜேர்னல் பண்ணுங்க, ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நான் சொன்ன 10 விஷயம் இதுதான். ஓகேங்களா? ஐ எம் ஷுர், ஐ ஹோப். ஹவு டு ஓவர் கம் கிரேவிங். ஓகே. மேனகா, நீங்களும் வந்து அதை ஆன்சர் பண்ணீங்கன்னா 2 பேருமே both of us can answer it. மைண்ட்ஃபுல்லா தான் ஜி அதை வந்து நம்ம பண்ண முடியும். சுகர் கிரேவிங் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல டக்குன்னுலாம் விட வேண்டாம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தாலே வந்துட்டு ஓகே ஆயிரும். ஒன்ஸ் நீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே கான்பிடென்ட் வந்து நம்ம சாப்பிடாத பால்கோவாவா அப்படிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு ஜி. அப்படிதான் நான் குறைச்சேன். ஓகே, கிரேட். ஓகே, சுகர் கிரேவிங் வந்து ஐ வாண்ட் ப்ராபப்ளி நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். எனக்கும் பயங்கர சுகர் கிரேவிங் இருக்கும். கான்சியஸா வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் டு ஒர்க் ஆன் மை மைண்ட். சுகர் இஸ் நாட் குட். சுகர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இவங்க மேனகா சொன்ன ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். கட் ரீசெட். எங்களோட கட் ரீசெட் ப்ரோக்ராம் பிளேட் அ ஹியூஜ் ரோல், ஹியூஜ் ரோல். இன்ஃபேக்ட் அதுக்கு அந்த கட் ரீசெட், அந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராம் பண்ணாலே முக்காவாசி பிரச்சனைகள் வந்து ஆக்சுவலா சார்ட் அவுட் ஆகும். தட் பிளேட் அ வெரி பிக் ரோல். கிரேவிங் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு என்னன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்போ ஒரு கிரேவிங் வரும்னா, நீங்க வந்து அதுக்கு முந்தின மீல் வந்து கரெக்டா ஹெவியா ப்ராப்பரா சாப்பிட்டுருங்க. when I say heavy does not mean 2 பிளேட் ஆஃப் பிரியாணி. நோ, கிடையவே கிடையாது. கரெக்டான ஃபுட்னா அந்த ஃபுட் பிளேட்டுக்கு வந்து ஒரு there is a way by which you have your food plate. ஸோ ரைஸ் முக்காவாசியா இருந்து வெஜிடபிள் கம்மியா இருந்து ஃபைபர் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா திரும்ப பசி எடுக்கும். ஏன்னா ரைஸ்ன்னு இருக்கிறது கார்பு. கார்பு வந்து குவிக் சுகர் ரைஸ். ஸோ குவிக் சுகர் ரைஸ் இருந்துச்சுனாலே இமீடியட்டா குவிக்கா உங்களுக்கு அதே அளவுக்கு இறங்கி உங்களுக்கு பசி வந்துடும். ஸோ உங்களோட ஃபுட் பிளேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஓகே. ஃபைபர், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள் வைக்கிறீங்க. ஸோ வென் ஐ சே திஸ், இது டஸ் நாட் மீன் உங்களுக்கு வந்து இந்த பிளேட் வந்து ஐயோ இவ்வளோ காய். ஆஹா, கிடையவே கிடையாது. ஆக்சுவலா குட்டி குட்டி சாய்ஸஸ். ஏன்னா நம்ம சவுத்துல வந்து சவுத் இந்தியால இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நமக்கு ஆக்சுவலா டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசையை தவிர வேறு எதுவுமே நமக்கு மைண்ட்ல வர்றதில்ல. பிகாஸ் வி நெவர் ட்ரைட் எனிதிங் எல்ஸ். இது எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? என்னோட முக்காவாசி கிளைண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கிற ஒரு விஷயம், டின்னர் என்ன, பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி தோசை உப்புமா பொங்கல், பூரி சப்பாத்தி. டின்னருக்கு வந்து பூரி சப்பாத்தி வரும், பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வராது. இன்வேரியபிளி அந்த இட்லி மாவு இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு அதுதான். ஆக்சுவலா இந்த காலை வந்து என் பொண்ணுங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் என் பொண்ணு வந்து என்ன ஆக்சுவலா வந்து சிரிச்சிட்டு இருப்பா. நிறைய நாள் நானும் அதான் வந்து there are times you are tired, you don't want to do, it's okay. பட் எல்லா நாளும் அது இருக்கணும். அந்த தோசைக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். அந்த இட்லி பண்றதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இன்னைக்கு கூகுள்ல எல்லாமே இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் த ரைட் ஃபுட் அண்ட் இட் டேக்ஸ் ஒன் டெசிஷன். நம்புவீங்களா? ஆக்சுவலா இந்த விஷயத்த சொல்றேன்னா, பிகாஸ் என்னோட மென்டார் எனக்கு சொன்ன ஒரு விஷயம். ஹவு மெனி ஆஃப் யூ நோ வாட் இஸ் த சைஸ் ஆஃப் யுவர் ஸ்டமக்? உங்களோட வயறு உள்ள இருக்கிற உங்களோட வயரோட சைஸ் எவ்வளவு பெருசுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஹவு மெனி ஆஃப் யூ நோ தட்? இட் இஸ் த சைஸ் ஆஃப் யுவர் ஃபிஸ்ட். ஆக்சுவலா திஸ் இஸ் த சைஸ் ஆஃப் யுவர் ஸ்டமக். இத வந்து எக்ஸ்ட்ராவா 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 சாப்பிட்டு 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 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். அதை இப்ப திரும்ப ஷ்ரிங்க் பண்ணணும்னா அந்த கிரேவிங் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க கண்ட்ரோல், அந்த கிரேவிங் கண்ட்ரோல் பண்றதுக்கு த ரைட் ஃபுட், ஃபைபர், நாறு சத்து சாப்பிடணும். டெஃபினட்டா வெஜிடபிள்ஸ் ஹேவ் காட் தட். அண்ட் புரோட்டீன். புரோட்டீன் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். 100% பிளேஸ் அ பிக் ரோல். எந்த அளவுக்கு புரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்க மெட்டபாலிசம் ஒர்க் ஆகும். அந்த மெட்டபாலிசம் ஒர்க் ஆச்சுன்னா யூ வில் ஸ்டார்ட் பர்னிங் பெட்டர் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் ஹெல்பிங் யூ. டின்னர் ஏர்லியரா முடிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், வெதர் millet plays a major role in weight loss? Definitely millet plays, but I won't say millet plays a big role. Millet is equally carb. நம்ம எப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, நான் வந்து ஒயிட் சுகர் சாப்பிடலங்க, நான் நாட்டு சக்கரை சாப்பிடுறேன். போத் ஆர் சக்கரை. இட் டசன்ட் மேக் எனி. ஹனி எடுத்துக்கிறேங்க, ஹனி இஸ் ஆல்சோ சுகர். ஆல் ஆஃப் இட் ஹஸ் காட் த சேம் திங். ஸோ அது வந்து டெஃபினட்டா இட் இஸ் நாட் தேர். ரிகார்டிங் ஜங்க் ஃபுட் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், விச் ஒன் வி நீட் டு சூஸ்? இது வந்து நீங்க கேட்குற கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. ஜங்க் ஃபுடா ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா எனி டே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஜங்க் ஃபுட் வி கேனாட். பட் ஐம் நாட் சேயிங் யூ கிவ் ஆஃப். அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க ரெகுலரா சாப்பிட்ற ஜங்க் ஃபுட், நான் 7 நாள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்னா 7 6 ஆக்குங்க, 6 5 ஆக்குங்க, 5 வந்து 4 ஆக்குங்க.
ஸோ ஒன்னா ஸ்டார்ட் ரெடியூசிங். நீங்க பண்ணக்கூடிய சாய்ஸஸ் அது. ஹவு டு மேனேஜ் ஆஃப்டர் டின்னர் கிரேவிங். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் த சேம், த ஆன்சர் இஸ் த சேம். கிரேவிங்னு ஒரு விஷயம் வருதுன்னா உங்களோட அதுக்கு ப்ரீவியஸ் மீல நீங்க ஹெவியா சாப்பிடல. யூ ஹவ் நாட் ஹேட் இட் இன் த ரைட் வே. அந்த மீல் பிளேட்டை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாரு கைட் பண்றாங்களோ, இல்ல யூ வாண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் அஸ், வி ஆர் ரெடி டு கைட் யூ. எங்க ரெண்டு பேரோட நம்பரும் ப்ராபப்ளி ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த லிங்க் யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட ஆஸ்க் தெம் ஃபார் our number. You will get it. We are here to guide you. In fact, I'm a certified nutritionist. I've completed my diploma in nutrition. I'm helping a lot of people. Menaka is a health and wellness consultant. எங்களுக்கு கைட் பண்றவங்க, she's a dietitian. So we are actually here to help. So definitely உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சவங்கள்ட்ட ask them for our number. You will get the number. Variety of ingredients in the food, portion size, small meals, good. Oh, okay. நான் சொன்னது வந்து திரும்ப. Guess these sum up your experience. Yes, yes. These are, இது எல்லாமே கலந்து இருக்கு. Okay, நான் ரிசல்ட் சொல்லவே இல்லைல்ல. I told you my problems. My result is this. In the last 2 years, month on month, my periods are consistent. I get my periods only for 4 days. In fact, the 4th day it stops. இது வந்து சொல்றதுல எனக்கு வெக்கமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. This is a truth. Today everybody knows what it means for a woman to get periods. யாருக்கும் தெரியாமல கிடையவே கிடையாது. எல்லார் வீட்லயும் எல்லாமே இருக்கு. So today I get my periods consistently. My blood test results are normal. My HbA1c, which was 6.2, is now 5.4. நான் வந்து back to normalcy எடுத்துட்டு வந்தாச்சு. என்னோட HbA1c, my lipid profile, most of my blood test values are normal. Vitamin D was low. I have increased it. ஓகேங்களா? டுடே நான் வந்து ஐ பிளே 2 hours of badminton டுடே, 1 hour of swimming. ஐ டிரைவ் மை கார். வீட்டில் நான் தான் குக் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் ஹேவ் அ குக் அண்ட் ஆல். ஐ ஒன்லி குக் அட் ஹோம். அம்மா இஸ் தேர் அட் ஹோம். ஸோ ஐ கோ அரவுண்ட். ஐ லவ் டூயிங் மல்டிபிள் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சாய்ஸஸ், இன்ஃபேக்ட் என்னோட ட்ரெஸ்ஸஸ் டுடே, ஈவன் திஸ் ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ட்ரெஸ்ஸஸ் வேர் நான்லாம் வந்து வெஸ்டர்ன் டாப் போடுவேனான்னு நினச்ச ஒரு காலம்லாம் இருக்கு. பட் டுடே தட் ஃபீல்ஸ் குட். How to increase vitamin D? Sir, sir or ma'am, I don't know, whoever it is, vitamin D க்கு வந்து definite supplement தான் எடுக்கணும். Food alone will not help. ரெண்டாவது sunlight alone will help னா கண்டிப்பா கிடையாது. இந்த ஒரு கிளாரிட்டி நான் கொடுக்க பாக்குறேன்னா, I'll probably give you this clarity. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வைட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ண டேப்லெட்லாம் வேணாங்க, நான் வெயில்ல போய் நிக்கிறேன். Let me tell you this. சன்லைட்ல இருந்து உங்க உடம்புல படும் போது ஒரு விதமான வைட்டமின் டி வருது பாத்தீங்களா? அந்த வைட்டமின் டி இஸ் அந்த வைட்டமின் டி இஸ் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் டி. இன்ஆக்டிவ். ஓகேவா? அந்த இன்ஆக்டிவ் ஃபார்மை ஆக்டிவ் ஃபார்மா மாத்தணும்னா கூட சப்ளிமெண்டோ ஃபுட்டோ நீங்க எடுத்தே ஆகணும். இது ரெண்டும் மிக்சரா வரும்போது தான் உங்களோட வைட்டமின் டி வில் இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ வைட்டமின் டிக்கு சப்ளிமெண்ட்ஸ் ஆர் தேர், டேப்லெட்ஸ் ஆர் தேர். தட் இஸ் ஒன்லி ஆப்ஷன் by which we can take. Still learning. Okay. Right, ma'am. All right. Great. Okay. என்னோடது வந்து நான் வந்து 108ல ஆரம்பிச்சேன். Today I'm at 93. Yeah. So I'm still in the process. But இந்த weight management has showed a big difference. என்னோட வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்க தெரியல. There are so many t-shirts. எதுவுமே போடாம நான்லாம் வந்து 3XL வாங்கிட்டு இருந்தேன். Today I have come to L. And slowly, என்னோட dream is to get to M. So definitely, I think very soon I will do that. Okay. So that's all from our side. Thank you so much for all your responses. ரெண்டு பேர் கை தூக்கி இருக்காங்க. Do you want to ask question or I don't know. Hand raise பண்ணிருக்காங்க. ஓ இல்ல, hand இது பண்ணிட்டாங்க. Okay, done. Awesome. Super. So beautiful. What is the best way to thank the speaker? Abdina, I always say, what is the best way na ungaloda feedback. How to join your course? Okay. Enoda mobile number, I will probably, in how many months I achieved it? Okay. Enak it has taken 1 year. It took me 1 year to get to this. நான் சொன்னேன், நான் இந்த ரெண்டு ஸ்பீக்கர் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, வெரி சிம்பிள். பிகாஸ் ஒருத்தங்க வந்து லைக் ஷீ டஸ் நாட் ஹேவ், மேனகாக்கு வந்து நோ ஹார்மோனல், இது எனக்கு ஹார்மோனல். ஸோ ரெண்டு விதமாகவும் ரெண்டு பேருமே ட்ரிபிள் டிஜிட் வெயிட்ல இருந்தோம். ரெண்டு பேருமே வந்து வி ஹவ் கம் டு டபுள் டிஜிட். ஸோ அதனால தட் இஸ் வை. மேனகா, நீங்க வந்து கேன் யூ புட் யுவர் மொபைல் நம்பர் அண்ட் இது in the chat கொஞ்சம் போட்டுருங்க. Yeah, I have taken 1 year. That's how I reduced. I have sent my mobile number. Please message me. யார் வந்து how to join your course, please message us. I will connect with you and do. So what is the right way to thank the speakers அப்படின்னா, please put your feedback. உங்க feedback எங்களுக்கு அனுப்புங்க.
that is the right way to give us, we also love to hear your feedback. நாங்க என்ன what we did அப்படின்றது உங்களோட feedback will make a huge difference for us. Thank you for connecting. அடுத்த health seriesல we will connect with you for an even more exciting topic. Until then, bye bye, see you, tada.